தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் 37,553 பள்ளிகள் இயங்குகிறது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் தங்களின் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் தயங்கும் சூழல் பல ஆண்டுகளாக நீடித்தது. பல பள்ளிகளில் ஒரு வகுப்பில் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே குழந்தைகள் படிக்கும் நிலை ஏற்பட்டது. பள்ளிகள் இணைப்பு, ஆசிரியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பள்ளிக் கல்வித்துறை எடுத்தது. ஆனால் கோவிட் தொற்றுக்கு பின் வகுப்பறைகளையே திறக்காமல் கட்டணம் வசூலித்த சில தனியார் பள்ளிகளால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வந்தனர். அதே நேரம் ஆசிரியர்களும் தங்களின் பணியிடத்தை காப்பாற்றும் வகையில் அதிக மாணவர்களை சேர்க்க துவங்கினர். இதை பள்ளி கல்வித்துறையும் ஊக்குவித்தது. இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், காலை உணவு, ஸ்மார்ட் வகுப்பறைகள் என பல திட்டங்கள் பெற்றோர்களை கவர்ந்தது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் சேர்க்கை துவங்கியது. கடந்த 13 நாட்களில் மட்டும் 67,000க்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்ததாக தொடக்க கல்வி அதிகாரிகள் கூறுகின்றனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி புதிதாக 5 லட்சம் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் கூறினர்.